ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுக்க அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது 5 நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறமா இதுல தேங்காய் அரைச்சி ஊத்திக்கலாம். 1 கப் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை, இது ரெண்டுத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துட்டு ஊத்திக்கலாம். ஊத்திட்டு எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு கிரேவி. ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த கிரேவியை நீங்க சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.